பழந்தமிழரின் பாரம்பரிய கலையான தெருக்கூத்து தற்போது பெரும்பாலான இடங்களில் முற்றிலுமாக அழிந்துவிட்டது. பெரம்பலூர் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் மட்டும் இக்கலை இன்றும் உயிர்ப்புடன் உள்ள சூழலில் அதனை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. தெருக்கூத்து இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழை தன்னகத்தே கொண்ட கலை. கமலங்களுக்கு ஆதாரமாக பணிந்தபடியா என்றைக்கு தீர்க்காது தமிழர்களின் வீரம், பண்பாடு, வரலாறு உள்ளிட்டவற்றை பாமர மக்களிடம் கொண்டு சேர்த்ததிலும் சீர்மிகு கருத்துக்களை எடுத்து கூறி சமூக மாற்றத்திற்கு பெரும் பங்காற்றியதிலும் மறுக்க முடியாத, மறக்க முடியாத கலையான தெருக்கூத்து இன்று அழியும் நிலையில் இருப்பதாக கவலை தெரிவிக்கின்றனர் அதனை நம்பியுள்ள கலைஞர்கள். ஒரு நாள் நடந்தது, 2 நாள் நடந்தது, இப்ப 3 நாள் திருவிழாவா கூட இந்த தெருக்கூத்தை நாங்க நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த தெருக்கூத்துனால நாங்க நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சாலும் கூட விடிய காலம் 10 மணி வரை கூட நாங்க ரசிச்சு பாக்குறோம். இதை மக்கள் நல்லா விரும்பி பாக்குறாங்க. நல்ல செயல்பாடா இருக்குது. விட்டு காரணம் நம்ம இருவருமாகத்தான் நேபாள ஜாலியிலே படித்துக் கொண்டிருக்கிற போது ஜாலியில இருந்து என்ன வரவழைத்தாங்க. அதனால நான் மட்டும் போக கூடாது. சரிதான். அருமை தங்கையை அழைத்து அதுக்கு பிறகு இருவருமே பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை பகுதி மக்கள் இந்த கலையை இன்றும் விரும்புவதால் இதுபோன்ற ஒரு சில இடங்களில் மட்டுமே வாழ்ந்து வருகிறது தெருக்கூத்து கலை. பொழுதுபோக்கிற்கும் குழந்தைகள் நமது பண்பாட்டை அறிந்து கொள்ளவும் உதவிய இந்த தெருக்கூத்து கலை சினிமா, தொலைக்காட்சி என்ற அறிவியலின் அசுர வளர்ச்சியோடு போட்டி போட முடியாமல் இன்று முடங்கி போயிருக்கிறது. இப்ப ஆனால் மக்கள் அதிகமாக விரும்புவது சினிமாவல்ல, இந்த நாடக கலைகளை மட்டும்தான் விரும்புகிறாங்க. அதனால அரசாங்கம் எங்களுக்காக மாதந்தோறும் ஒவ்வொரு கிராமத்திலும் இந்த நாடகத்தை நாங்கள் நடத்த எங்களுக்கு உத்தரவளிக்க வேண்டும். இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு இந்த அரசாங்கம் பார்த்து ஏதாவது எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சராக இருந்தாலும் சரி, மந்திரியார்களா இருந்தாலும் சரி, எம்எல்ஏகளா இருந்தாலும் சரி, அனைவர்களும் உங்க மனசை பெரிது செய்து எங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்குமாறு உங்களை தாழ்ந்த பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழர்களின் பாரம்பரிய கலையான தெருக்கூத்து முற்றிலும் அழிந்து போவதற்குள் அதனை மீட்கவும், வறுமையில் வாடும் அத்துறை கலைஞர்களை காக்கவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக பெரம்பலூர் செய்தியாளர் துரைசாமி.